ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிசோட் 3. ஆவிட் சீரிஸில் நம்ம எபிசோட் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னா, 3 டைப்ஸ் ஆஃப் இம்போர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். மற்ற எந்த சாஃப்ட்வேராக வேணால் இருக்கட்டும், சரிங்களா. ப்ரீமியர் ப்ரோ, டாவின்சி ரிசால்வ், ஃபிலிமோரோ எந்த சாஃப்ட்வேராக வேணால் இருக்கட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா போதும், ஓகேங்களா. ஆனால் ஆவிடில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இம்போர்ட் பண்ணலாம். அதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து எந்த கோடக்குமே சப்போர்ட் ஆகாது. MXF மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், ஓகேங்களா. MOV அந்தமாரி வந்து சப்போர்ட் ஆகும். MP4 எந்த கோடக்கில் இருந்தாலும் சப்போர்ட்டே ஆகாது. அது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவிடில் ஒரு பெரிய ட்ராபேக், சரிங்களா. வீடியோவில் பொறுத்த முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷன்ஸில் தவறாமல் வரும், சரிங்களா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆவிட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, ஓகேங்களா. இம்போர்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து இருக்குது. அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்பின் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. அந்த சப்பின்ல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டும், சரிங்களா. அந்த இம்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் உள்ள போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு MOV ஃபார்மெட் உள்ள ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபுட்டேஜ் இது செலக்ட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்னு தான் நான் நேம் வச்சுருக்கேன், சரிங்களா. நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேணாம். இம்போர்ட் அப்படின்ற நேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நேமில் வச்சுருக்கேன், ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா MOVயில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். MP3 வேறு வெப்பம் அந்தமாரி கோடெக்கில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆகுது. MOV அது என்னடா கோடெக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிளோட கோடெக், சரிங்களா. இப்போ வந்து ஆவிடில் வந்து இப்போ நான் எப்படிடா இம்போர்ட் பண்ணுறது, மற்ற ஃபார்மெட்டில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் வந்த வெர்ஷன்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆகாது, சரிங்களா. அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா DNX HD அப்படின்ற ஒரு கோடெக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதுக்கு வந்து நான் செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா DNS HD 80 MXF அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 175 அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து 8 பிட், ஓகேங்களா. 8 பிட் வந்து வீடியோ எடுப்பாங்க. அதே மாதிரி 115 வந்து பார்த்திங்கன்னா அதே தான், ஓகேங்களா. அதுவும் 8 பிட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா H.264 800 kbps ப்ராக்ஸி MXF அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 500 MBயில் வந்து இருக்கிற ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 200 MBயில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா J2K 1080p அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஃபார்மேட்டு. இதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா DNX HD 175Xன்னு இருக்குது. எக்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 பிட் வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொடுப்பாங்க. 10 பிட் வீடியோ தான் எக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நான் வந்து 80 இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங்கை வீடியோன்னு சொல்லிட்டு இம்போர்ட் MOVன்னு இருக்குது. இம்போர்ட்ன்றது அந்த வீடியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டு நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. இந்தமாரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு செப்பரேட் வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். அதாவது நார்மல் வீடியோ மீன்ஸ் எந்த கோடெக்கில் இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா MXF வந்து பார்த்தீங்கன்னா மாறும், ஓகேங்களா. எத்தனை 10 கிளிப்பு இம்போர்ட் பண்ணாலும் 10 கிளிப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வந்து பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமோட ஸ்பெக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படும், ஓகேங்களா. பேசிக்கான சிஸ்டமில் இது பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கார்டுனா கொஞ்சம் 6GBயில் வச்சு கொஞ்சம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், சரிங்களா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது MXF வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு, ஓகேங்களா. நம்ம இம்போர்ட் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு MXF ஃபைலாக வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இந்த மெத்தட் யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. சின்ன கிளிப்ஸ் தான் இம்போர்ட் பண்ண போகிறேன். எனக்கு வீடியோ பெருசாக வந்து எதுவுமே இல்லை. நான் வந்து சும்மா ஒரு 2 வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேன்னா இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லேக் இஷ்யூ வராது. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா வராது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வராது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண அதாவது ஒர்க் பண்ண மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் அந்த MXF நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, பண்ண ஆவிட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆவிடில் வந்து ஒரு ப்ளஸ், ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் இந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி லிங்க் டு மீடியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ரெண்டாவது மெத்தடு, ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணிடலாம், சரிங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா
அதே வீடியோ எம்ஓவி மெத்தடுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக்லேருந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதே வீடியோ தான் இம்போர்ட் இருக்குல்ல, அந்த வீடியோ கிளிக் பண்ணி நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீமியர் ப்ரோவில் மற்ற சாஃப்ட்வேரில் எப்படி இம்போர்ட் பண்ணிங்களோ அந்த மாதிரியான ஒரு இது தான். ஸோ நம்ம லிங்க் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் செயின் மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ கீழே இருக்கிறது இம்போர்ட் வீடியோ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்எக்ஸான ஃபைல், எம்எக்ஸ்எஃப் பண்ண ஃபைல். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ரெண்டாவது மெத்தட் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ லிங்க் பண்ணி நம்ம பண்ணதுனால செயின் மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ப்ளே ஆகாது. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லேக் ஆகி தான் டிலே ஆகும், கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும். அதே இதுக்கு வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஆவிட்னாலே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மினிமம் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 6 GB இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 GB அந்த மாதிரி இருக்கணும். ஸோ 32 இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லேக் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெருசாக இல்லை. ஸோ இது வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு வந்து நான் வீடியோ இம்போர்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. வசதி மீன்ஸ் அவங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு வேறாங்கன்னா ஸ்பாட் எடிட்டிங்கில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டக்குன்னு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மெத்தட் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் மாதிரி அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணி தனித்தனி கிளிப்ஸாக வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஒரு 3வது மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ அடுத்து இந்த 3வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிலிமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட இருக்குது ரஷஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லார்ஜ் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ 4K 6Kல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போது காலைல ஒரு 9 மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஷூட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷனில் ஹை குவாலிட்டியில் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஒர்க் பண்ண முடியாது, டேரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டீம் வந்து இருப்பாங்க. அந்த டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எடிட்டர் வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எடிட்டர் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறாரா, எம்ஓவி மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓவி கோடெக்கில் கொடுப்பாங்க. ஸோ ஆவிட் யூஸ் பண்ணுறாரா, எம்எக்ஸ்எஃப் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொடுப்பாங்க. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ 3வது மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ஆவிட் நீங்கள் இது பண்ணிங்கனாலே ஸோ ஆவிட் மீடியா ஃபைல்ஸ்ன்ற ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆல்ரெடி இருக்கும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு எம்எக்ஸ்எஃப் ஃபைல் இருக்குது. அது எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஒரு எம்எக்ஸ்எஃப் ஃபைல் இருக்குது, அது எப்படி இம்போர்ட் பண்ணணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இதில் ஆவிட் மீடியா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்எக்ஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த எம்எக்ஸ்எஃப் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இது கொஞ்சம் டேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டே 1 ஸோ டே 1 ரெசல்ஸ் எல்லாமே டே 1 போடணும், டே 2 அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போடும். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 4 days இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இது வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சில 4th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மெத்தட் எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வீடியோ 2 ஆடியோ இருக்கும். எதுக்கு ஒரு வீடியோ 2 ஆடியோ, இல்லை ஒரு வீடியோ ஒரு ஆடியோ இருந்தால் கூட பிரச்சனை இல்லையே அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு வந்து தோணும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஆடியோ. ஸோ எதுக்கு 2 ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆடியோ ரைட் ஆடியோ, அதாவது லெஃப்ட் சைட் ஸ்பீக்கரில் ஆடியோ, ரைட் சைட் ஸ்பீக்கர் ஆடியோ. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஆடியோ கொடுக்கும். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்டு அதிகமாக ஆவிட்னாலே இந்த மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த டே 4 அதாவது டே 4 இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணி ஸோ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணால் கூட ஆவிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து வேறு இதெல்லாம் புதுசாக அந்த ஃபைல் நம்ம எங்கே தூக்கி போட்டாலும் ஆவிட் வந்து அதை ரீட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆவிட்டில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்கேன் ஆச்சா உங்களுக்கு எப்போ வந்து இதில் வீடியோவே இம்போர்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கிரியேட் ஆகிருக்கு. பிஎம்ஆர் ஃபைல், எம்எஸ்எம் ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த எம்எம்ஓபின் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாவி மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எக்ஸ்எஃபாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்எக்ஸ்எஃப் ஃபைலில் நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எந்த லேக் விஷயமே இல்லாமல் சூப்பராக ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3வதாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் எம்ஓவின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண மெத்தடு. இது வந்து யார் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கிளிப்பு அவ்வளோவா இல்லை, எனக்கு ஒரு 2 கிளிப்பு 3 கிளிப்பு தான் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பு இது வந்து இந்த 2 கிளிப்பு 3 கிளிப்பு தான் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ்
பண்ணணும், டக்குன்னு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பட்சத்தில் நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இம்போர்ட் பண்ணுற டைம் வந்து சேவ் ஆகணும், அதேமாரி நான் ஸ்பீடாகவும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ மூணாவது மெத்தட் யார் யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிலிமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு 2020 அதுக்கு அடுத்த இருக்கிற வெர்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது, உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது, நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்தமாரி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரர்ஸ் அந்தமாரி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா. அது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இப்போ இந்த பழைய வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க, அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்எக்ஸ்எஃப்பை வந்து எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆவிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரிஜினல் வீடியோவும் பேக்கப் எடுத்து வச்சுக்கும், நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைல் எம்எக்ஸ்எஃப் ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கும். ஸோ ஆவிடில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா வராது, உங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது போன்ற உங்களுக்கு ஆவிடோட வீடியோஸ் வந்து நமக்கு டியூட்டோரியல்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் தவறாமல்